பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். விசிகே கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்ல அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன். உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து, அண்ணா பாஜகவை நடத்துவது மோடியா அதானியா என விமர்சனம் செய்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இருவரது இருவேறு கருத்துக்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். அது 6 மாசம் கழிச்சு பேசுகிறேன். பகிர்ந்து கொள்ளலாம். அதை வந்து இங்க அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி சிச்சுவேஷன் இல்லை தமிழ்நாட்டு அரசியல்ல. எல்லாத்தையும் வந்து சிண்டு முடிச்சு விடுறது, எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி விடுறது, மடைமாற்றம் செய்வது, இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்க போகிறது என்பதை போல தலைப்பு செய்திட்டு டிசம்பர் 6 தமிழக அரசியலை திருப்பம், விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் வந்து அதானியா பிரதமர் மோடியான்னு சொல்லி திருமாவளவன் இது எதுக்குன்னா திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. முந்தா நேற்று நான் திருமாவளவனை பற்றி கேட்டேன். விசிகே கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்லை அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன். உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து, அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன். சரி, ஓகே, நீங்கள் போகல, உங்கள் இஷ்டம். ஏங்க நான் போகல அப்படின்னா அது வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துடும்ப்பா, போகல, உங்கள் இஷ்டம். முந்தா நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணா நீங்கள் போகலின்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நான் தான் அனுப்பிச்சேன். சரி, நீங்கள் தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே, உங்கள் கருத்தா? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டில் இருக்கான்? அதற்கு திருமாவளவன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் விசிகேவும் கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, 18 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி, உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, கட்சி உங்க கண்ட்ரோல் இருக்கா? இது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.